அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரம் வக்ரம் அடைகிறார். புதன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சித்திரை 13ஆம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுகிறார். கேது சிம்ம ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 28ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறுகிறார். ஆனி 18 சனி பகவானின் வக்ரகதி ஆரம்பம். மாசி 22ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு மாறுகிறார் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, இதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் மாபெரும் கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படும் ராகு கேதுக்கள், குரு சனி ஆகியவற்றின் பயிற்சி நிகழவிருக்கிறது. குறிப்பாக அதிசார கதியில் கடகத்திற்கு செல்லும் குரு பகவான் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். இடையில் குருவின் வக்ரமும் சனியின் வக்ரமும் நடைபெறுவதோடு சனி செவ்வாய் பார்வை காலமும் சேர்க்கை காலமும் ஏற்படுவதால் இந்த கிரகங்களின் சுழற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரும். வளர்ச்சி ஏற்படும் போது மகிழ்ச்சி அதிகரிக்கும். அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் திசா புத்தி வலிமையாக இருந்தால் நினைத்தது நிறைவேறும். உடல்நல குறைபாடும் உறக்கமின்மையும் ஏற்படும். அந்த நிலை ஏற்படாமல் இருக்க யோக பலம் பெற்ற நாளில் வரம் தரும் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுங்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மாசி 22ஆம் தேதி 6/3/2026 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். சனி சஞ்சரிக்கும் இடம் லாபஸ்தானம் என்பதால் பொருளாதாரத்தில் மிகுந்த நன்மை ஏற்படும். பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைத்தாலும் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து ஏதாவது செய்யலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். சனியின் பார்வை உங்கள் ராசி மற்றும் 5, 8 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிறு அச்சுறுத்தல் தோன்றும் பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. மேலும் பிள்ளைகள் வழியில் சில நல்ல காரியங்கள் நடைபெறும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். அஷ்டமஸ்தானத்தை சனி பார்ப்பதால் தொழில் கூட்டாளிகளிடம் கவனமாக இருங்கள். பிறரிடம் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். சனிக்கிழமை விரதமும் சிறப்பு வழிபாடும் நன்மை தரும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இப்பொழுது தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார். பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது சுகஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த நிகழ்வு 26/4/2025 அன்று நிகழ்கிறது. 10ல் வரும் ராகுவால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நீடிப்பும் உயர் அதிகாரிகளால் நன்மையும் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாடுபட்டதுக்கேற்ற பலன் கிடைக்கும். பெற்றோரின் உடல்நிலையில் கவனம் தேவை. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் அடிக்கடி உடல்நல குறைபாடும் மருத்துவ செலவும் ஏற்படும். நீண்ட தூர பயணம் செல்ல நினைப்பவர்கள் யோசித்து செய்வது நல்லது. பெற்றோரின் உடல்நலனில் கவனம் தேவை. வீடு கட்டும் முயற்சிகளில் தடை வந்து அகலும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேதுகள் இருக்கும் இடமும் சார பலமும் பார்த்து அதற்குரிய அனுகூலமான ஆலயங்களை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறார். எனவே அந்த இடங்கள் புனிதமடைகின்றன. பகையானவர்கள் நட்பாக மாறுவர். பாதையில் நின்ற பணி மீதியும் தொடரும். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து போற்றும் வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் மூலம் சலுகைகள் கிடைக்கும். உங்கள் செயல்பாடுகளை கண்டு பாராட்டுவர். படிப்பிற்கேற்ற வேலை அமையும். தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். இடமாற்றம் வீடு மாற்றம் இனிமை தருவதாக இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். திடீர் வரவு வந்தாலும் செலவுகளும் ஏற்படும். கணவன் மனைவி தனித்தனியே இடத்தில் வேலை பார்க்கும் சூழ்நிலை உருவாகலாம். தொழில் ஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே தொட்டது துலங்கும். தொழில் வெற்றி நடைபெறும். புதிய ஒப்பந்தங்கள் படிப்படியாக வளரலாம். எனவே அதில் நீடிப்பதோ என்ற மனக்குழப்பங்கள் ஈடுபடும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 18/11/2025 முதல் 17/3/2026 வரை கடக ராசியிலும் மிதுன ராசியிலும் குரு பகவான் வக்ரம் பெறுகிறார்.
இந்த வக்ர காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் என்பதால் குரு வக்ரம் பெறும்போதெல்லாம் நன்மையை செய்யும். தொழில் வெற்றி நடைபோடும். கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதார நிலை உயரும். திருமணம் கைகூடும். வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். 2/7/2025 முதல் 17/11/2025 வரை கும்பராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். இக்காலத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குறுக்கீடு சக்தியால் நெருக்கடி நிலை அதிகரிக்கும். எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பணத்தட்டுப்பாடு அகல எதையும் யோசித்து செய்வது நல்லது. மேலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 அன்று குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக செல்கிறார். அப்பொழுது அதன் பார்வை பலத்தால் கல்யாண முயற்சிகள் கைகூடும். சுப செலவு அதிகரிக்கும். 3ஆம் நபரால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் அகலும். பாகப்பிரிவினை வெற்றிகரமாக முடியும். உங்கள் வேலைகளில் குறை கூறிய மேலதிகாரிகள் இப்பொழுது பாராட்டுவார்கள். உச்சம் பெற்ற குருவின் பார்வை நன்மை தரும் என்பதால் சகோதர ஒற்றுமை பலப்படும். பிறரை சார்ந்து இருந்தவர்கள் தனித்து இயங்க முற்படுவீர்கள். இக்காலத்தில் சக்தி வாய்ந்த குருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நற்பலன்கள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். மார்கழி மாதம் 5ஆம் தேதி 20/12/2025 வரையில் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சக்திக்கு மீறிய செலவினங்களும் நெருங்கிய உறவினர்களால் பிரச்சனைகளும் கவலையை அளிக்கும். உத்தியோகம் காரணமாகவோ அல்லது பிரசவத்தை முன்னிட்டோ கணவர் மனைவி பிரிந்திருக்க நேரிடும். குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். பல தருணங்களில் பண பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக பிறர் உதவியை நாட வேண்டி வரும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாகும். ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் நல்லது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக பிரயாசையும் அலைச்சலும் தேவைப்படும். வரவை விட செலவுகள் அதிகமாக இருப்பதால் பிறர் உதவியை நாட வேண்டி வரும். கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி முதல் குடும்ப கிரகங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது. குறிப்பாக பண விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியமும் படிப்படியாக திருப்திகரமாக மாறும். உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் பணி சுமையும் மனதில் விரக்தியை ஏற்படுத்தும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைப்பது சற்று கடினமே. இத்தகைய தருணங்களில் தான் உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். ஐப்பசி மாதம் முடியும் வரை நீங்கள் உண்டு உங்கள் பணிகள் உண்டு என்று இருத்தல் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். கார்த்திகை முதல் வாரத்திலிருந்து சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தை காணலாம். குரு பகவானின் சஞ்சார நிலையும் சுப பார்வையும் தக்க தருணத்தில் கை கொடுப்பதை இப்பொழுது காணலாம். மேலதிகாரிகளின் ஆதரவும் நிர்வாகத்தினரின் பாராட்டுதல்களும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றத்தையும் காணலாம். இந்த முன்னேற்றம் பங்குனி மாதம் முடியும் வரை நீடிக்கும். தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லாததால் புரட்டாசி முடியும் வரையில் வியாபாரத்தில் மந்த நிலையும் நியாயமற்ற போட்டிகளும் நிலவும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் தேவையான அளவிற்கு இல்லாததால் அடிக்கடி பணப்பிரச்சனை ஏற்படும். சந்தை நிலவரமும் அனுகூலமாக இராது. ஐப்பசி மாதத்திலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். சனி ராகுவின் கூட்டணியும் செவ்வாய் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் விற்பனையில் நல்ல அபிவிருத்தியை பெற்றுத்தரும். உங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள அனுகூலமான காலகட்டம். பங்குனி மாதம் முடியும் வரை இந்த நன்மைகள் நீடிக்கிறது. கலைத்துறையை பற்றி பார்க்கலாம். கிரக நிலைகளின் படி ஐப்பசி மாதம் முதல் வாரம் வரையில் சற்று சிரமமான காலகட்டத்தை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். தேவையான அளவிற்கு வருமானம் கிடைப்பது சற்று கடினமே. எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகும். பல தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படும். ஐப்பசி மாதம் 2ஆம் வாரத்திலிருந்து படிப்படியாக நிலைமை மாறும். வருமானமும் அதிகரிக்கும். கர்நாடக சங்கீத கலைஞர்களுக்கு கார்த்திகை மாதம் முதல் வாரத்திலிருந்து அதிர்ஷ்ட காலகட்டம் ஆரம்பமாகிறது. உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள அரிய சந்தர்ப்பம் இது. மக்களிடையே செல்வாக்கு உயரும். அரசியல் துறையை பற்றி பார்க்கலாம். புது வருட ஆரம்பத்தில் கிரக நிலைகள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. தசா புத்திகள் அனுகூலமாக இல்லாவிடில் கடும் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். எத்தருணத்திலும் நிதானத்தை இழந்துவிட வேண்டாம். மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். புரட்டாசி மாதம்
12ஆம் தேதி வரை வித்யா காரக கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் மனதை ஊன்றி செல்ல முடியும். அறிவாற்றலும் நினைவுத்திறனும் கை கொடுக்கும். உயர்கல்விக்கு நிதியுதவி கிடைக்கும். வெளிநாடு சென்று விசேஷ பயிற்சி பெறுவதற்கு அனுகூலமான காலகட்டம். புரட்டாசி 13ஆம் தேதியிலிருந்து வருடம் முடியும் வரை பாடங்களில் மனதை செலுத்த இயலாதபடி சபலங்கள் ஏற்படும். கூடிய வரையில் கூடா நட்பை தவிர்ப்பது அவசியம். வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்க விருப்பம் இருப்பின் விசா கிடைப்பதில் தடங்கல்கள் ஏற்படும். பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். சித்திரை 28ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் அனுகூலமாக மாறுவதுடன் 5, 7, 9ஆம் இடங்களையும் தனது சுப பார்வையால் பலப்படுத்துவதால் அளவற்ற நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். அதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகிய நன்மைகள் நடக்கும். பரிகாரம்: திருநாகேஸ்வரம், நாகமங்கலா, சேஸ்திர தரிசனம் கைமேல் பலனளிக்கும்.